ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்கை வச்சு ஒரு லாலிபாப் செய்ய போறோம். நேத்து ஒரு பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணோமா, இன்னைக்கு எக்கை வச்சு ஒரு லாலிபாப் செய்ய போறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்ப்போம். இப்ப பாருங்க, இப்ப 3 அவிச்ச முட்டையும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்து சாப்பர்ல ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சாப்பர்ல போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ 3 நல்லா நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ அந்த துருவின முட்டை கூட இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லிச்செடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து நம்ம லாலிபாப்க்கு உருண்டை மாதிரி உருட்டிட வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. லாலிபாப்புக்கு எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. 2 பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த 2 பிரெட்ல அந்த சைட்ல உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை மிக்ஸி ஜார்ல தூள் மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிருச்சு. ஒரு முட்டையை பவுல்ல உடைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானனையும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த எக்கில் இதை நல்லா டிப் பண்ணி, அந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சிருக்கோம்ல அதுக்குள்ளே நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும்.